வணக்கம் மக்கள்ஸ், பிக்சர் திஸ். உங்க வீட்டில் ஒரு சண்டே உட்காந்து ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, டோர்ஸை லாக் பண்ணிருக்கீங்க, ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பவுல் ஆஃப் கிரீன் கலர் லேஸ் வச்சிருக்கீங்க, ஒரு கோக் டின் இருக்கு, ஒரு பாட்டில் ஃபுல் ஆஃப் ஹாட் வாட்டர் இருக்கு. அப்போ உங்க மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது என்ன அப்படின்னு எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல ஹே சம படம் பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு ஃபைட் வரப்போகுது, ஃபைட் முடிஞ்சோன்னு ஒரு பாட்டு வரப்போகுது. பட் இதுக்கு நீங்க என்ஜாய் பண்றதுக்கு ஒரு கிரீன் கலர் லேஸ் வச்சிருக்கீங்க, அதுக்கு பதிலாக ஆரஞ்சு கலர் லேஸ் வச்சிருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம ஹாட் வாட்டர் ரொம்ப குடிக்காதீங்க அப்படின்ற மெசேஜ் நீங்க பார்த்த உடனே உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? யார் இது அமைச்சிருப்பாங்க? டோர்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு, ஸ்க்ரீன் லாக் ஆயிருக்கு, எப்படி எங்கேருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, ஷூ அப்படின்ற ஒரு பதட்டமான நிலைமைக்கு தள்ளப்படுவீங்கல்ல, பேனிக் ஆவீங்கல்ல. சப்போஸ் அதே மாதிரி உங்களுக்கு ரியலாவே நடந்துச்சுன்னா, நட்டு இந்த மாதிரிலாம் நடக்குமா நட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்திருக்கே. 2014 ஒரு கப்பலுக்கு ரியலாகவே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேக் அ சிட் அண்ட் வெல்கம் டு சுமார் பதிவு வித் மீ ஹரி நட்ராஜன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் இந்த மாதிரி டாபிக், அதாவது கிரைம், ஹாரர், த்ரில்லர், மிஸ்ட்ரி டாபிக்ஸில் கதை கேட்க பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். டெரிக் ப்ரோடர்ஸ், மரியா ப்ரோடர்ஸ், இந்த கப்பல் ஜூன் 2014 நியூ ஜெர்சியில் இருக்கிற வெஸ்ட்ஃபீல்ட் சிட்டியில் ஹவுஸ் நம்பர் 657 அப்படின்ற ஒரு 6 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸை வாங்குறாங்க $1.3 மில்லியன் கொடுத்து. ஸோ அவங்கள பத்தி பார்த்தோம்னா, டெரிக் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் சீனியர் VP ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மரியா இதே வீட்டிலேருந்து ஒரு 5 to 6 blocks தள்ளி தான் பிறந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டை பத்தி பார்த்தோம்னா, அது 1905 கட்டப்பட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 6 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வித் கார்டன். ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணலாம், அதாவது ஃப்ளோரிங் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணலாம், பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு ஒர்க்கர்ஸை வர வச்சு எல்லா ஒர்க்கையும் ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டெரிக் ஒரு நாள் போயிட்டு அங்கே எப்படி நடக்குது, ஒர்க்லாம் சரியா நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு போறாரு. அப்போ பெயிண்டிங் ஒர்க்கில் அவர் இன்வால்வ் ஆறாரு. அப்போ பெயிண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது வெளியே கொஞ்சம் மெயில் பாக்ஸில் பார்க்குறாரு. அந்த மெயில் பாக்ஸில் ஏதோ ஒரு லெட்டர் இருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு அந்த மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாரு. அந்த லெட்டரில் டு த நியூ ஓனர் அப்படின்னு அட்ரஸ் பண்ணிருக்கு. ஸோ யாரா இதை நமக்கு அனுப்பியிருப்பாங்க? நம்ம இந்த வீட்டுக்கு வரத்துக்கு யாருக்குமே தெரியாது, நம்ம இன்னும் யாருக்குமே சொல்லவே இல்லையே. சரி என்னதான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாரு. உள்ள இருக்க லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல 657 உங்களை வெல்கம் பண்ணுது, நாங்க உங்களை ரொம்ப வெல்கம் பண்றோம். ஸோ நீங்க 657 வரத்துக்கு என்ன ரீசன்? 657 உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்வைட் பண்ணிச்சா, இல்லைன்னா உங்க கிரீடினஸ்னால வரீங்களா, இல்லைன்னா உங்க ஃபேமிலி இன்க்ரீஸ் ஆகிறதுனால இங்கே வரீங்களா இடம் பார்த்தாம அப்படின்ற மாதிரி கேள்விகள் போட்டிருக்கு. ஸோ அந்த மூணாவது கேள்வி ஏன் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிக் அண்ட் மரியாவுக்கு மொத்தம் 3 பசங்க, 5, 8 and 10 ஏஜஸ்ல. ஸோ ஒருவேளை அவங்க ஃபேமிலி இன்க்ரீஸ் ஆகிறதுனால இடம் இல்லாம இந்த புது வீட்டுக்கு வராங்களோ அப்படின்ற கேள்வி அதில் போட்டிருக்கு. அதை படித்தோடனே டெரிக்கு ஒரு ஷாக். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி அந்த லெட்டரை சென்ட் பண்ணவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி இன்னும் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. ஸோ நான் யாருன்னு நீங்க உங்களுக்கு தெரியல. 657 110 இயர்ஸை இன்னும் கொஞ்ச நாள் ரீச் பண்ண போகுது. ஸோ 1920s எங்கள் தாத்தா இந்த வீட்டை பார்த்துக்கிட்டாரு, 1960s எங்கள் அப்பா இந்த வீட்டை பார்த்துக்கிட்டாரு, இப்போ லாஸ்ட் 2 decades நான் இந்த வீட்டை பார்த்துக்கிறேன். இந்த வீட்டை பார்த்துக்கிறது தான் எங்கள் ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்பயும் நான் யாருன்னு தெரியணும்னா ஒரு நாளைக்கு 1000 cars 657 கிராஸ் பண்ணி போகும். அதில் ஏதாச்சும் ஒரு காரில் நான் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 657 நிறைய விண்டோஸ் இருக்கு. அதில் ஏதாச்சும் ஒரு விண்டோ நீங்கள் எட்டி பார்க்குறப்போ நான் வெளியே இருந்து இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ நான் யாராக வேணா இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களோட பேர்லாம் எனக்கு தெரியாது, பட் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கூப்பிடும்போது அவங்களே என்கிட்ட வருவாங்க, அப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர் முடியுது. கடைசியில் சைன் போடுற இடத்துல த வாட்சர் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. அதாவது அந்த இடத்துல த வாட்சர் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஜாக் த ரிப்பர் கேஸ் பார்த்துருக்கோம், இல்லை ஜோடியா கில்லர் கேஸ் பார்த்துருக்கோம். அதுலேயும் போலீஸ்க்கு வந்த லெட்டர்ஸில் கடைசியில் பேர் போடாமல் ஜாக் த ரிப்பர் இல்லைன்னா ஜோடியா கில்லர் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் தான் அங்கே போட்டிருந்தாங்க. அதாவது அவங்களே ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த லெட்டர் சென்ட் பண்ணவனும் அவனை த வாட்சர் அப்படின்னு போட்டுக்கிட்டான். ஸோ இதை படித்த உடனே டெரிக் என்ன ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாருன்னா, ஒரு பக்கம் ஒருவேளை அது பிராங்கா இருக்குமோ, யாராச்சும் நம்ம தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்ம கலாய்க்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒருவேளை அதில் போட்டிருக்கிற டோன் படி பார்த்தா இது ஒரு த்ரெட் மாதிரி இருக்கு. ஸோ ஒருவேளை த்ரெட்டாக இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே அவங்க ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஆபத்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரியா கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ அவங்க 2 பேரும் இந்த வீட்டை யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ, அதாவது ப்ரீவியஸ் ஓனர்ஸ் கிட்ட இந்த லெட்டரை காமிச்சு, இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கும் இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க ப்ரீவியஸ் ஓனர்ஸான ஜான் அண்ட் ஆண்ட்ரியா வுட்ஸ் என்ன பண்றாங்கன்னா,
இல்லையே, இந்த மாதிரி லெட்டர் வந்து வந்தது இல்லையே, ஏன்னா 23 வருஷமா நாங்கள் அங்கே தான் இருக்கோம், இந்த மாதிரி லெட்டர் நான் பார்த்தது இல்லை அப்படின்னு ஆண்ட்ரியா சொல்றாங்க. பட் ஜான் அவங்கள ஸ்டாப் பண்ணி, ஒரு நிமிஷம் இரு, இந்த மாதிரி லெட்டர் வந்து ஆக்சுவலாக வந்திருக்கு, நான் வந்து அதை எடுத்து பார்க்குறப்போ டு த நியூ ஓனர்னு இருந்துச்சு, பட் யாரோ பிராங்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை படிச்சு கூட பார்க்காம தூக்கி போட்டுட்டேன், இப்போ இந்த லெட்டர் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு ஜானும் ஆண்ட்ரியாவும் சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட உடனே டெரிக்கும் மரியாவும் என்ன பண்றாங்க, ஓகே நம்ம வந்து இப்போ அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம், ஏன்னா இன்னும் ஏதாச்சும் லெட்டர் வருதா பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு பண்றதுன்னு யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. கொஞ்ச நாள்லயே செகண்ட் லெட்டர் வருது. செகண்ட் லெட்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஃபேமிலி நேம்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் போட்டிருக்கு, கொஞ்சம் மிஸ்பெல்லிங் இருக்கு. அப்புறமா இவங்க 3 குழந்தைங்க சொன்னால அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டான ஆர்டர்ல மென்ஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் அவங்க குழந்தைங்களை எந்த நிக்நேம் வச்சு கூப்பிடுவாங்களோ அந்த நிக்நேமும் அதுல போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து 657 யங் பிளட்ஸ் வச்சு நீங்க ஃபில் பண்ண போறீங்களா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேஸ்மெண்ட்ல, அதாவது 657 இருக்கிற பேஸ்மெண்ட்ல உங்க பசங்க விளையாடுறப்போ கத்தினா ஸ்க்ரீம் பண்ணா உங்களுக்கு வெளியே கேட்காது இல்லை கேட்குமா? உங்க 3வது குழந்தைக்கு பெயிண்டிங் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போலயே, நல்லா வரைவாங்க போலயே. ஸோ 657க்கு நீங்க யங் பிளட்ஸை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயமுறுத்துற விதத்துலாம் செகண்ட் லெட்டர் வந்திருக்கு. அதை பார்த்த உடனே டெரிக்கும் மரியாவும் உடனே போலீஸ் கிட்ட போறாங்க. போலீஸ் கிட்ட போய் இந்த 2 லெட்டரை பத்தியும் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரை படிச்சுட்டே போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி 1000 லெட்டர் எல்லாருக்கும் வரும், இது ஒரு பிராங்கா கூட இருக்கலாம், இதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க, உங்க நார்மல் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே செகண்ட் லெட்டரை படிக்கும் போது, என்னங்க டீடைல்ஸ்லாம் இவ்வளோ கரெக்டா இருக்கு, எப்படி யார் இதை பண்ணியிருப்பாங்க, நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நாங்க வந்து எப்பயுமே உங்க வீட்டை சுத்தி சர்வேலன்ஸ் கால் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்ல 2 போலீஸோட அந்த 657 சுத்தி ஒரு சர்வேலன்ஸ்க்கு போலீஸ் ஏற்பாடு பண்றாங்க. இந்த இன்சிடென்ட் முடிஞ்சு திருப்பி 657க்கு மரியாவும் டெரிக்கும் வரும்போதே மெயில் பாக்ஸ்ல 3rd லெட்டர் இருந்திருக்கு. ஸோ 3rd லெட்டர்ல எங்க போனீங்க, உங்களை வந்து 657 ரொம்ப மிஸ் பண்ணுது. ஸோ என்ன சொல்றது, என்னெல்லாம் இவங்க பண்றாங்களோ எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ற மாதிரியே தான் அந்த லெட்டர்ஸ் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் டெரிக்கும் மரியாவும் ஒரு முடிவுக்கு வராங்க, இனிமே 657க்கு நம்ம போகவே கூடாது, அதை வந்து நம்ம எப்படியாச்சும் வித்துடலாம் இல்லை யாருக்காச்சும் ரெண்ட் விட்டுடலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. பட் அவங்க அந்த முடிவுக்கு கிளியர் கட்டா வரத்துக்குள்ள இந்த வீட்டை சுத்தி இருக்கிற அந்த ஒரு மிஸ்ட்ரி நியூஸ் பேப்பர்ஸ்க்கு லீக் ஆகுது. ஸோ ஒரு பர்டிகுலர் நியூஸ் பேப்பர் இந்த வீட்டை கவர் பண்ணி ஒரு ஆர்டிகல் நியூஸ் பேப்பர்ல மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதை பார்த்த உடனே யாருமே இந்த வீட்டை வாங்குறதுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வரவே இல்லை. ஸோ டெரிக் மரியாவும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஒரு டெனன்ட், நாங்கள் 657க்கு வரோம், பட் அந்த வாட்சர் கிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா நாங்கள் வீட்டை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்கு ஒரு டெனன்ட்டும் வராங்க. பட் அவங்க வந்த கொஞ்ச நாள்லயே ஒரு லெட்டரும் வாட்சர் கிட்டேருந்து வருது. அப்போ அந்த டெனன்ட் என்ன பண்றாங்கன்னா, நாங்கள் வீட்டை காலி பண்ணல, பட் எங்களுக்கு நீங்க சிசிடிவி இன்னும் பலமா வைங்க, ப்ரொடெக்ஷன் நிறைய கொடுங்க, நாங்க இந்த வீட்லயே இருக்கோம் அப்படின்னு டெனன்ட் சொல்றாங்க. ஸோ சிசிடிவியும் 657 சுத்தி எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. ஸோ 657 பத்தியும் அந்த வாட்சரை பத்தியும் அந்த லெட்டர் பத்தியும் மக்களுக்கிடையே நிறைய பேசப்படுது. ஸோ அதனால போலீஸ்க்கும் இந்த கேஸை எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரும் எல்லா சைட்லேருந்தும் வர ஆரம்பிக்குது. பட் அந்த சிசிடிவி வச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் 657க்கு எந்த லெட்டர்ஸும் வாட்சர் கிட்டேருந்து வரவே இல்லை. ஸோ போலீஸ் இப்போ என்ன பண்றாங்க, ஓகே லெட்டர்ஸ் வரல, பட் லெட்டர்ஸ் வந்துச்சு இல்லை, ஸோ அதை யார் சென்ட் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு க்ளூஸ் கிடைக்கணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் எல்லா கதையிலையும் இருக்கிற மாதிரி இந்த கதையிலையும் தியரிஸ் அப்படின்றது 3 தான் இருக்குது. எல்லா கதையிலையும் நிறையா இருக்கும், இந்த கதையில் நான் சொன்ன மாதிரி 3 தியரி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அந்த சிசிடிவி வச்சாங்கல்ல அதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. அப்போது அதில் ஒரு குறிப்பிட்ட நாள் நைட்டு 657 கிட்ட ஒரு கார் வந்து நின்று இருக்கு, கொஞ்ச நேரம் நின்றுட்டு அது அந்த இடத்துலேருந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ அதை டைமிங் செக் பண்ணுறாங்க, அந்த டைம் 11 PM நைட். ஸோ அந்த காரோட நம்பர் பிளேட் இருக்கும்ல, அதை வச்சு அந்த கார் யாருது அப்படின்னு ட்ரேஸ் பண்ணும்போது அது ஒரு பொண்ணுது அப்படின்னு தெரிய வருது. ஸோ அந்த பொண்ணை ட்ரேஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ யார், எதுக்கு அங்கே வந்த, 657க்கு உனக்கு என்ன சம்பந்தம், ஏன்னா அந்த பொண்ணு அந்த ஏரியாவே கிடையாது. ஸோ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து அந்த ஏரியாக்கே வரப்போகிறேன், நான் வந்து அந்த டைமில் வேற ஒரு இடத்துல இருந்தேன், வீட்டில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க சொன்னது உண்மைதான், அவங்க அந்த டைமில் அவங்க சொன்ன இடத்துல தான் இருந்திருக்காங்க, அந்த இடத்துக்கு அவங்க போகல. பட் அந்த கார் மட்டும் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது, என் பாய் ஃப்ரெண்டோட வீடு வந்து 657 அதாவது வெஸ்ட் ஃபீல்ட் கிட்ட தான் இருக்குது, ஸோ மேபி அவன் என் கார் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உன் பாய் ஃப்ரெண்ட் யார், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து வேலைக்கெல்லாம் போகல, அவன் வந்து வீட்டில் தான் இருப்பான், அவன் வந்து ஒரு கேமர், வீட்டில் எப்பயும் கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பான்
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, என் பாய் ஃப்ரெண்ட் வந்து நிறைய கேம் சீரீஸ் மாதிரி வச்சுருப்பான், அது ஒரு பர்டிகுலர் சீரியில் ஒரு கேம் பேர் போட்டிருக்கோம், அந்த கேம் பேர் வந்து த வாட்சர் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் அந்த பாய் ஃப்ரெண்டோட நம்பர் வாங்கி அந்த பையன்கிட்ட பேசுகிறாங்க. அந்த பையன் ஓகே இன்வெஸ்டிகேஷனா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். பட் இன்வெஸ்டிகேஷனுக்கும் அவன் வரல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாலும் அவன் ரீச்சபிளாக இல்லை. ஸோ போலீஸ்க்கு ஒரு கார் அங்கே வந்து நின்று இருக்கு. அதே மாதிரி ஒரு பையன், அந்த பையன் வந்து கேம் விளையாடுவான். அந்த கேமில் ஒரு பர்டிகுலர் கேமோட பேர் இது வாட்சர். இந்த 2 க்ளூ வச்சும் அவன் மேலே அரெஸ்ட் வாரண்ட் வாங்க முடியாது. ஸோ அவன் தான் இந்த வாட்சர் அப்படின்னு போலீஸாலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அவன் எங்கே இருக்காங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ இது ஃபர்ஸ்ட் தியரி, இது அதோட முடிஞ்சிருது. ஸோ செகண்ட் தியரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த செகண்ட் லெட்டர் வந்துச்சுல்ல, அந்த செகண்ட் லெட்டரில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பேர், அப்புறம் அவங்க டேட் ஆஃப் பர்த், அப்புறம் நிக் நேம் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னா, ஒருவேளை இவங்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கணும், இல்லைன்னா இப்போ 657க்கு நெய்பரில் இருக்கிறவங்க யாராச்சும் இருக்கணும். ஏன்னா 657 டெரிக்கும் மரியாவும் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க பசங்களை அங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க பசங்க விளையாடும் போது இவங்க அந்த நிக் நேம் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ மேபி அதெல்லாம் யாராச்சும் நெய்பர் நோட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் போலீஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டாக தெரிஞ்சது இவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற மைக்கேல் லாங்ஃபோர்ட் அப்படின்ற ஒருத்தர். ஏன்னா அவர் கல்யாணம் ஆகாத ஒரு சிங்கிள் மேன். அவர் வந்து அவர் அம்மா கூடயும் தங்கச்சி கூடயும் தான் இந்த வீட்டில், அதாவது 657 பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்காரு. அவர் இங்கே வந்ததும் 1960s டைம் பீரியடில் தான். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், அவர் யாருக்கிட்டையும் பேச மாட்டார், ரொம்பவே ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சன். அவங்க நிறைய பேர்கிட்ட பேசவே மாட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற நெய்பர் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வருஷம் அவங்க இருந்தோம். அதே மாதிரி மைக்கேல் லாங்ஃபோர்ட் மேலே போலீஸ்லேயே ஸ்டேட் பண்ணும்போது அவங்க சரியாக ரெஸ்பாண்டும் பண்ணல, அவங்க ஃபேமிலியில் இருக்கிற யாருமே. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா, அவர் பேரில் ஆல்ரெடி 2 கேஸ் நெய்பர்ஸில் இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இன்னொரு விஷயம், போலீஸ் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்துச்சுல்ல, அதில் ஏதாச்சும் டிஎன்ஏ சாம்பிள் இருக்கா, இல்லைன்னா ஏதாச்சும் பேப்பர் அந்த எந்த கடையில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை எந்த கடையில் வாங்கியிருக்காங்கன்னு ஏதாச்சும் வாட்டர் மார்க் இருக்கா, எல்லாமே செக் பண்ணுறப்போ அதில் ஒரு பார்ஷியல் டிஎன்ஏ கிடைக்குது போலீஸுக்கு. அதை செக் பண்ணி பார்க்குறப்போ அது மைக்கேல் லாங்ஃபோர்ட் கூட செட்டே ஆகலை. ஏன்னா அது ஒரு பொண்ணோடது அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வருது. ஸோ போலீஸ் இப்போ என்ன நினைக்கிறாங்க, மைக்கேல் லாங்ஃபோர்டுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஆபி லாங்ஃபோர்ட்னு சொல்லிட்டு, அவங்களோட டிஎன்ஏ கூட செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணும்போது அவங்க டிஎன்ஏவும் மேட்ச் ஆகலை. ஸோ போலீஸால் இவங்க தான் அந்த வாட்சர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிளியர் எவிடன்ஸ் கிடைக்கல. பட் நிறைய விஷயம் அவங்க கூட மேட்ச் ஆகுது. அதாவது அவர் நிறைய பேர் கூட பேச மாட்டார், அவர் ஒரு இன்ட்ரோவர்ட், அவர் வந்து எப்பயுமே ஏதாச்சும் ஒரு வீட்டை பார்த்துட்டே இருப்பார். அதே மாதிரி அந்த ஒரு லெட்டரில் போட்டுருந்துச்சுல்ல, 1920s தாத்தா பார்த்துக்கிட்டாரு, 1960s அப்பா பார்த்துக்கிட்டாருன்ற மாதிரி, அது எல்லாமே இவங்க கூட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இவங்க தான் அந்த வாட்சர் அப்படின்னு கிளியராக போலீஸால் ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ செகண்ட் தியரி முடிஞ்சிருச்சு. தேர்ட் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இவரே பாம்பு வைப்பாராம், இவரே அதை வந்து இது பண்ணுவாராம் அப்படின்ற மாதிரி முதல் ஒன்ல ஒரு டயலாக் வரும். ஸோ அதே மாதிரி ஒரு தியரி தான். அதாவது டெரிக்கும் மரியாவுமே இந்த வீட்டை வாங்கிட்டு, நான் சொன்ன மாதிரி லோன் போட்டு வாங்கியிருக்காங்கல்ல, ஸோ அந்த லோனும் டெய்லி அதிகமாயிட்டே போகுது. அதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போது கான்ஜூரிங் வந்ததாக இருக்கட்டும், இல்லைனா எக்ஸார்சிசம் அப்படின்ற படம் வந்ததாக இருக்கணும், இல்லைனா எமிலி ரோஸோட ஒரு படம் வந்ததாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே ஒரு உண்மை கதையை படமாக எடுத்தது தான். ஸோ அந்த உண்மை கதையை படமாக எடுக்கும் போது அந்த கதை யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு ரியாலிட்டி காசு கொடுக்கணும். அதாவது ஒரு என் கதையை நீங்கள் படமாக எடுக்கிறீங்கன்னா எனக்கு இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிமாண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்த வீட்டை வாங்கிட்டு, ஏன்னா $1.3 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க, அதை வந்து எப்படியாச்சும் லோனை ரீபே பண்ணணும், இவங்களோட லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இவங்களே வாட்சர் அப்படின்ற ஒரு ஆங்கிளை இவங்களே ஒரு கதை கிரியேட் பண்ணி, யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு ஹாலிவுட் படமோ இல்லை ஒரு தமிழ் படம் மாதிரியே தான் இருக்குது. ஒரு வீட்டுக்கு வராங்க, ஒரு ஃபேமிலிக்கு நிறைய த்ரெட் வருது, யார் அந்த லெட்டர் அனுப்புறாங்கன்னே தெரியல, அந்த லெட்டரில் இவங்க ஃபேமிலி பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு படம் மாதிரி தான் இந்த கதை இருக்கு. ஸோ இவங்களே இந்த கதையை வந்து கிரியேட் பண்ணி ஏன் அது பண்ணியிருக்க கூடாது காசுக்காக அப்படின்ற ஒரு ஆங்கிள் யோசிக்க தோணுது இல்லை. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் இதே கதையை த வாட்சர் அப்படின்ற ஒரு சீரீஸாகவே கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த ஆங்கிள் நீங்கள் யோசிச்சாலும் ஒரு இடத்துல அது வந்து இடிக்கும். ஏன்னா ஜானுக்கும் சரி ஆண்ட்ரியாவுக்கும் சரி ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு லெட்டர் அப்பவே வந்திருக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ கண்டிப்பாக இவங்க அதை பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் இவங்க இந்த வாட்சர் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு இடத்துல வந்து நிற்கிது. ஸோ யார் அந்த வாட்சர், யாராக இருக்க முடியும், எப்படி ஒரு வீட்டை பார்த்து அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல முடியும்? ஏன்னா அந்த சிசிடிவி வச்சதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு லெட்டர் 657க்கு வரவே இல்லை. மேபி சிசிடிவி வச்சது
அந்த வாட்சருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அந்த லெட்டர்ஸ் எதுவுமே வரல. ஸோ யார் வாட்சராக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் நட்ராஜன்.